கட்டுவிரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு. நீ போய் இன்வென்ட் நிக்கும். அரசியல் அனாதை திமுக இன்னைக்கு. இதெல்லாத்துக்கு யார் காரணம்? இன்னைக்கு வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிக மிக பலவீனமாக இருக்கிறது. நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்காமாப்ல. ஏதோ அவ போட்டதை தின்னுட்டு வெள்ளை வேட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை இதர அரசியல் கட்சிகள் தீண்டத்தகாத கட்சியாக கருதுகின்றன. என்னங்கடா ஒரு நோயாளி ஒதுக்குற மாதிரி ஒதுக்குறீங்க? அதிமுக ஒழிக்கணுங்கிறதா அதிமுக ஒழிய வேண்டும் என்று தாவேக்க நினைக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன குலவண்ண பார்த்த? மார்ட்டினிடம் 300 கோடி வாங்கி இருக்கிறார். 300 கோடி என்ன ஆதாரம் கேட்பீங்க? 275 கோடி தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வங்கி மூலமாக அதிமுக கணக்குக்கு சென்றிருக்கிறது. மறுக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமியை. 25 கோடி ரொக்கம், 275 கோடி மார்ட்டினோட அந்த கேமிங் ஃபியூச்சர் கேமிங் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து வங்கி மூலமாக 275 கோடி தேர்தல் பத்திரங்களாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றிருக்கிறது. நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க மன்னிச்சாலும் முதல்ல இங்க வந்திருக்க எல்லா ப்ரௌடு ஊபிஸ்க்கும் கொத்தூஸ்க்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா? அவர் தம்பி நான். சரி கிளம்பு. ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாத நீ? திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா? ஏன் முன்னால அப்பெல்லாம் பேசாத நீ? நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். மட்டும் இல்லனா இங்க ஒவ்வொருத்தரும் உதயனா தம்பி தான். முதலாளியா பாக்கல, கூட போறத அண்ணனா பாக்குறேன். ஆமா, ஆரம்பத்துல சிறப்பா அண்ணனா பாப்பீங்க, அதுக்கப்புறம் வாயில கொஞ்சம் வெண்ணெயை தடவி திண்ணையில படுக்க போட்டு இந்த வாரா நீ சுத்த படமாட்ட கிளம்புடா. குடும்ப கட்சி, வாரிசு கட்சி. ஆமா, அப்படியா? அது என்னடா பெருமை? கலைஞரோட என் தாத்தா நின்னாரு. கால கொடுப்பா. தலைவரோட என் அப்பா நின்னாரு. இன்னைக்கு உதய அண்ணாவோட நின்னு போராட என் குடும்பத்துல இருந்து நான் வந்திருக்கேன். தங்கச்சி வந்திருக்கான், என் தம்பி வந்திருக்கான். இது மாதிரி எல்லாரும் வருவோம். இங்க இந்த போட்டோல இருக்கவர் தான் என் தாத்தா பத்மநாபன், வட்ட செயலாளர். நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? என் தந்தை வந்து மாநகர செயலாளர், துணை மேயர் சூப்பா தமிழழகன். உண்மையா யாரும் தெரியாது, இல்ல உங்க ஒப்புக்காது வரையா? என் பாட்டி வந்து முன்னாள் நகரமன்ற தலைவர் மதுரம் பத்மநாபன். வாரிசு அரசியலான்னு கேட்டா ஆமா, வாரிசு அரசியல். எனக்கு மட்டும் அண்ணன் கிடையாது, இங்க எல்லாருக்குமே அண்ணன்டா அப்படின்னு இருக்காங்க. உதயநிதியே யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன். இதுல உதயண்ணா தம்பின்னு வேற பெருமையா. அதுல என்னங்க தௌலத்து? அதுல என்ன தௌலத்து இருக்கு? அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையில வந்தோம். அத மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்துன்னு வந்து இருக்கோம். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரிதான் நாங்க நடப்போம். அவங்க பேசுறாங்க, வந்து பேசும்போது நான் இவங்களோட துணை மேயரோட பொண்ணு. சரி, புரியல. அப்ப எல்லாருமே உங்க வாரிசை தான் இறக்கி விட்டுருக்கீங்க. அதுதான் ஜென்சி படம். வாரிசு தான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து இருக்கு, இவங்க அதுக்கு பின்னாடி இருக்க போறாங்க. அடிமையா இருக்கும்னு சொல்றதுக்கு ஒரு மீட்டப். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். விவேகானந்தர் சொல்லுவாராம், 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், ஆமா, இந்தியாவையே மாற்றி காட்டுகிறேன். 100 இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள், அவர்களை அடிமையாக்கி காட்டுகிறேன்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. யார் அந்த நாதாரி? மரியாதையா பேசியா? நான் தான் அந்த சின்ன பகவதி. அந்த பயம் இருக்கட்டும். அது ஜென்சி. அதான் டிஎம்கே. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லணும். அதுதான் ஜென்சின்னு சொல்லக்கூடாது, ஜென்சி டிஎம்கே. ப்ரௌடு கொத்தடிமைகள் என்ன சொல்றாங்க? 100 இளைஞர்கள் எங்களிடம் கொடுங்கள், எப்படி கொத்தடிமையாக்குவது என்றது நாங்கள் காட்டுகிறோம் அப்படின்றான். எப்படி? நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். குப்புசாமி அண்ணாமலை என்னும் நான் அப்படின்னு சொல்லி அந்த
வார்த்தைகளை நான் கேட்கும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஐயோ சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. உறுதியாக சொல்கின்றேன், வருங்காலத்துல அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் முதல்வராக வருவார். தப்பி தவறி கூட தாவேகா விஜய் அவர்கள் அண்ணாமலை எதிர்த்து அரசியல் எதனா பண்ணாருன்னா அது விஜய்க்கு தான் பிரச்சனை கண்டிப்பா பிரச்சனை. ஆனா அது விஜய்க்கு தான் பிரச்சனை. உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். ஒருபோது படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் நான் சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் மறந்துருச்சு. செல்லு இருக்கின்ற செல் மறந்துருச்சு. 500-200 மாணவர்கள் இருக்கின்றனர். சோ அரே நீ அப்பா மாமன்னன் படம் நல்ல படம், நல்லா எடுத்திருக்காங்க. இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சிறப்பு நாளை முன்னிட்டு அலையோரம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் மக்கள்களுக்கும் தாருக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி கொசு விற்பதற்கு சென்னையிலே ஒரு மேயர். சென்னை மாநகராட்சி பள்ளிகளிலும் மாணவ மாணவியர்களுக்கு 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓவியம், கதை சொல்லுதல், நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி என்னடி வாய்ஸ் இது? முதல் குழந்தைக்கு இதே தாய் மாமன் சீர் போச்சா? இது சீமானனுக்கு வயசு 60. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சீமானனுக்கு வயசு 60. சரி, அது ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சரி. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. 8% இடம் ஏற்கனவே வாக்கு வாங்கியிருந்தாரு. இந்த இடம் 5% ஆயிட்டு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அவருக்கு மனதிலே ஒரு தளர்வு ஏற்பட்டது. அவரை உற்சாகப்படுத்த வேண்டும் என்ற வகையிலே இங்கே சீர்கொண்டு சென்றே தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லை. இப்ப எப்படி சார் இருக்கு மாமா மச்சான் உறவு? நல்லா இருக்கு. மச்சான் 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 மச்சான்ல மச்சான். கவிஞர் செய்ரமுத்து பேசுகிறேன். கட்டுவிரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு என்பது போல் நீ போய் இன்மேல் நிற்கும். கட்டுவிரியாம் பாம்பு வெத்தலைக்கு இருக்கும் காம்பு நீ போய் இன்மேல் நிற்கும். அதாவது ஊதி விடு அப்படின்னு சொல்றேன். கமலுக்கு ஒரு களத்தூர் கண்ணம்மா, ஸ்டாலினுக்கு ஒரு கொளத்தூர் கண்ணம்மா.